அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்க இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்க வாழ கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 36வது வசனம். இந்த 35 வசனம் வரைக்கும் எப்படி விசுவாச வீரர்கள் எல்லா போராட்டங்களிலும் ஜெயம் எடுத்து வெற்றி சிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அடுத்து இருக்கிற வசனங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் எப்படி உபத்திரவங்களை சகித்தாங்க அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். 36வது வசனம். வேறு சிலர், மேல சொன்னதை தவிர வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். விசுவாசத்தின் நிமித்தம் நிறைய நிந்தனைகள், அடிபட்டாங்க, கட்டுவிக்கப்பட்டாங்க, காவல்ல சிறையில அடைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் விசுவாசத்தினால ஏற்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தாங்க. இதை நம்ம பார்க்கறதுக்கு எரேமியா நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எரேமியா மூலம் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாரு. எருசலேம் பாபிலோனியர் சிறை பிடிப்பாங்க, நீங்க எல்லாம் சிறை கொண்டு போகப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாரு. அதன் நிமித்தம் அவரை அடிச்சாங்க, சிறையில கொண்டு போய் போட்டாங்க. இதெல்லாம் எரேமியா 20வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையில் போட்டான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் அடிகளையும் காவல்ல போடப்படுறதையும் அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் எரேமியா விசுவாசத்தோடு கர்த்தருக்காக இந்த உபத்திரவத்தை சகித்தாரு. கல் எரியுண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 13வது வசனம். இங்க என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆகாப்பு இஸ்ரவேல் தேசத்தோட ராஜா. அப்ப அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்கணும்னு நினைக்கிறான். அது நாபோத்தோட திராட்சை தோட்டம். அவன்கிட்ட கேக்குறான், நீ உன்னோட திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேக்குறான். ஆனா அவன் சொல்லிடுறான், இது என்னோட பிதாக்களோட சுதந்திரம், அதனால நான் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொல்லும்போது அந்த ஆகாப்போட மனைவி 2 ஆளை ஏற்பாடு பண்ணி, நாபோத் தேவனுக்கு விரோதமாகவும் ராஜாக்கு விரோதமாகவும் தூசணம் சொன்னான், பொய் சாட்சி சொல்ல வச்சு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனை சாகும் வரை கல்லெறிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த சம்பவத்துல பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு கல்லெறி உண்டு மரித்து போகிறத நாபோத்தோட வாழ்க்கையில பாக்குறோம். இப்படி கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், விசுவாசத்தின் நிமித்தம் சோதிக்கப்பட்டாங்க. இது நம்ம தானியேலோட வாழ்க்கையில பாக்குறோம். விசுவாசம் தானியேலோட வாழ்க்கையில சோதிக்கப்பட்டது. ஆனா அவர் அதுல உறுதியா இருந்து வெற்றி பெற்றாரு. பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரித்தார்கள். விசுவாசத்தின் நிமித்தம் பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரித்தார்கள். எரேமியா 26வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 26 20
26ல 20வது வசனம், உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னான். எரேமியாவின் வார்த்தைக்கு சரியாக அந்த நகரத்துக்கு தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். எந்த நகரம்னா எருசலேம் நகரத்துக்கும் யூதா தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். 23வது வசனம், ராஜா வந்து யோயாக்கீம் ராஜாட்ட கொண்டு வந்து அவனை விட்டாங்க. அவன் பட்டயத்தினாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழியண்டையிலே எரிந்து விட்டான். ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசிய பட்டயத்தினால வெட்டி கொலை செய்தத இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். இப்ப விசுவாசத்து நிமித்தம் இவங்கெல்லாம் பட்டயத்தினால வெட்டி மரித்தார்கள். அடுத்ததாக செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். வெள்ளாட்டு தோல், செம்மறி ஆட்டு தோல் இதெல்லாம் வந்து போர்த்து கொண்டு திரிந்தார்கள். அப்ப 2 ராஜாக்கள் 1:8 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, எலியா தீர்க்கதரிசி வந்து மயிருடை தரித்தவராய் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. நிறைய குறைவுகளை அனுபவிச்சாங்க, உபத்திரவங்கள், துன்பங்கள். தரிசிகளோட வாழ்க்கையில அநேக கஷ்டங்களை அவங்க அனுபவித்து வந்தாங்க. அப்படி நல்ல சாப்பாடு இல்லாம, நல்ல உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாம, நிறைய கஷ்டங்களை, உபத்திரவங்களை, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அவங்க துன்பங்களை அனுபவித்து வந்தாங்க. 2 தீமோத்தேயு 3:12 வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியா நடக்கணும்னா உபத்திரவங்கள் வழியா நம்ம கடந்து செல்லணும். ஆனா அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்ம கூட இருந்து அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் நம்ம அறிந்து கொள்ளும்படியா செய்வாரு. நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்து நம்மளை அழித்து போடாது. அது நம்மளை உருவாக்கி விசுவாசத்துல பலப்பட வைக்கும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதனால கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது கிறிஸ்துவின் நிமித்தம் அதை வந்து மேற்கொள்றவங்களா நம்ம இருக்கணும். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. இத வந்து நம்ம மிஷினரிகளா பல தேசங்கள்ல இருந்து நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல கிளைமேட் இதெல்லாம் இல்லாத போது கூட அந்த உபத்திரவங்கள், ஜனங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளல, பல்வேறு கஷ்டங்களை அவங்க இங்க அனுபவிச்சாலும் அதெல்லாம் பொறுமையோடு சகித்து கிறிஸ்துவின் நிமித்தம் அவங்க வந்து அந்த உபத்திரவங்களை எல்லாம் சகித்ததுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கோம். அந்த மிஷினரிகளோட தியாகங்கள் வந்து நம்மளை உருவாக்கி இருக்கிறது. இப்ப அடுத்ததா, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. இந்த அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த உலகம் வந்து அவங்களுக்கு பாத்திரமா இல்ல. நிறைய நேரம் அவங்க வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாங்க. இப்ப தாவீதோட வாழ்க்கையில எடுத்து பார்த்தோம்னா, அவனை கொன்றணும்னு துரத்திக்கிட்டே வந்த சவுல் நிறைய நேரம் குகைகள்ல, கெபிகள்ல தங்கி இருந்தத, வனாந்திரத்துல அலைந்து திரிந்தத தாவீதோட வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். எலியா கூட ஏசபேலுக்கு தப்பிச்சு ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருந்தத எலியாவோட வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனத்துல தீர்க்கதரிசிகள் வந்து ஒளிஞ்சு இருக்கிறத நம்ம வந்து 18வது அதிகாரம் 4வது வசனம், ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா
100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிகளுக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவங்க விசுவாசத்தின் நிமித்தம் கஷ்டப்படும் போது மலைகள்லையும் குகைகள்லையும் சிதறுண்டு அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், இவங்க எல்லாம் நான் மேல சொன்ன எல்லா விசுவாச வீரர்களும் விசுவாசத்தின் நிமித்தம் நல்ல சாட்சிய பெற்றிருந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத அவங்க ஆனா பெற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அந்த விசுவாச பட்டியல்ல நம்ம எல்லாம் சேர்க்கப்பட்டாதான் அது பூரணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறார். அந்த விசேஷித்த நன்மை யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அந்த நம்ம அந்த லிஸ்ட்ல சேரும் போதுதான் அந்த லிஸ்ட் பூரணப்படுகிறது. நமக்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அந்த விசுவாச பட்டியல்ல சேர்க்கப்படுகிறோம். அது நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிறார். அவரை நம்ம விசுவாசிக்கணும். கடைசி பரியந்தமும் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து கர்த்தருக்கு சிசாட்சியா இருக்கணும். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, விசுவாசத்தின் நிமித்தம் நிறைய அடிகளையும் சிறையிலே போடப்பட்டாங்க, நிந்தனைகளை அனுபவிச்சாங்க, கல்லால எரியுண்டாங்க, பட்டாங்க, பட்டயத்தால வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க, நிறைய குறைவுகள் ஏற்பட்டது, உபத்திரவம், துன்பம், இது எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்தாங்க. விசுவாசத்தினால பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தாங்க. வனாந்திரத்திலையும் மலைகள்லையும் குகைகள்லையும் அலைந்து திரிந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிச்சோம். அவங்க எல்லாம் விசுவாசத்தின் நிமித்தம் கஷ்டங்களை பட்டு நல்ல சாட்சிகளை பெற்றிருந்தாங்க. ஆனா உபத்திரவத்துல பொறுமையோடு இருந்து நல்ல சாட்சிகளை பெற்றிருந்தாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத அவங்களால அடைய முடியல. இயேசு கிறிஸ்து தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். அவங்க அத பார்க்க முடியல. ஆனா நமக்கு அந்த விசேஷித்த நன்மையான இயேசு கிறிஸ்துவ நமக்காக கொடுத்திருக்காரு. தேவன் கொடுத்திருக்காங்க. அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் அந்த விசுவாச பட்டியல்ல சேர்க்கப்படும் போது அந்த பட்டியல் பூரணம் அடைகிறது. நம்ம அதுல சேராம அது பூரணம் அடையாது. கர்த்தர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட விசேஷித்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. நம்மளும் கூட நல்ல கர்த்தருக்கு மகிமையான சாட்சியா இருக்கணும். விசுவாசத்தை கடைசி வரையும் காத்து கொள்ளணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது எல்லாவற்றிலும் விசுவாசமாய் இருந்து ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கணும். ஜெயம் கொள்றவங்க தான் அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். விசுவாசத்துல நிலைத்திருப்போம். பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் செய்ய நம்மளை அர்ப்பணிப்போம். இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில கூட ஆண்டவரே விசுவாசத்தை காத்து கொண்டதை நாங்க தியானித்தோம். அது போல நாங்களும் கூட ஆண்டவரே கடைசி பரியந்தமும் உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய. எங்களுக்கு ஆண்டவரே விசேஷித்த நன்மையான இயேசு கிறிஸ்துவ எங்களுக்காய் ஆண்டவரே சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொண்டவர்களாய் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற உண்மையே நாங்க சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. உம்முடைய நாமத்து நிமித்தம் உபத்திரவங்களை சகிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.